ஊர் சாலை நடந்து வரீங்களே, இது வரைக்கும் இல்லை இது மாதிரி கல்லு முள்ளுலே நடந்து வரீங்களே, இது வரைக்கும் சாலை போட்டதே கிடையாது அந்த ஊருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க, அதுல இருந்து இன்னும் ரோடே போட்டது. 20 வருஷம் ஆகுது. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 25 வயசு. 25 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் இதை கண்டுகொள்ளாத இருக்கீங்களே, என்ன? எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்தோம், கவுன்சிலர்கிட்ட கொடுத்தோம், தலைவர் ஊர் தலைவர்கிட்ட கொடுத்தோம், எதுவுமே அவனுமே எதுவும் கண்டுக்கல. அந்த தலைவர் எதுவும் ஒரு இதுவா பொருளோட எடுத்துக்கல. நாங்க சொன்னதை நீங்க சொல்றதை யாருமே எதுவும் செஞ்சு தரல. முக்கியமா அந்த ஊர் தலைவர் சுத்தம் வேஸ்ட். கம்ப்ளைண்ட் மேலதான் அவர் மேலதான் கொடுத்தா அவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், அந்த ஆளு கேட்கற மாதிரியே இல்ல. தலைவர் எங்க ஊருக்கு வந்தாருங்க. தலைவர் ஆண்டால நாங்க நைட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்ப லைட்டு கேட்டோம். சரி, லைட்டு வசதி இல்லாததுனால லைட்டு கேட்டோம். தலைவர் வந்து அதுக்கு என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சுதான் நாங்க லைட்டு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாத்தீங்களா, இது போல ஒரு அதிகாரியாக இருக்கப்பட்டவரே இது போல வார்த்தை சொல்லி இருக்கிறார். இதுவும் பத்தாத குடிநீர் வசதிக்கு கேட்டு இருக்கீங்களா? குடிநீர் வசதி கேட்டா அந்த ஆள் வந்தா சைன் போட்டோமோ இன்னும் 6 மாசத்துல செஞ்சு தரேன். இப்ப இளைஞர்கள் நீங்க போராட்டம் நடத்துற போல இது வரைக்கும் எங்கன்னா போராட்டம் நடத்திருக்கீங்களா? 3 தடவை 4 தடவை பண்ணிருக்கோம். அங்க யார் யார் அதிகாரிலாம் வராங்க? எல்லா அதிகாரியும் வராங்க. பிடிஓ, தலைவர், கமிஷனர் எல்லாரும் வந்தாங்க. எல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆயும் எந்த நடவடிக்கை எடுக்காம இந்த ரோடு இந்த தண்ணி இது மாதிரி இருக்குது. இதை கேட்கறதுக்கு நாங்க எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 தடவைக்கு மேல போராட்டம் பண்ணியிருப்போம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றத உறுதியளிக்கிறேன். ஐயா, இந்த சிறிது நேரத்துக்கு முன்பா குடிநீர் வாங்குறதுக்கு பக்கத்து ஊருக்கு சென்றார் ஒருத்தவர். அவர் கேட்டதுக்கு இந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது உண்மைதானா? உண்மைதான். குடிக்கிறது தண்ணி இருக்கு, இருந்தா குடிக்கிற தண்ணி இல்ல. குடிக்கிற தண்ணி வேணும்னா பக்கத்து ஊர்ல தான் போய் எடுத்துட்டு வந்து பக்கத்து ஊருக்கு சென்று தண்ணி போடுறீங்களே, பக்கத்து ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்டா அவங்க எல்லாம் தண்ணி எடுத்துக்க சொல்றாங்க. அதுக்கான பழுப்பு போறது அந்த செலவு எல்லாமே ஊர் தலைவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அப்ப பக்கத்து ஊர்ல இருந்து வசதி செய்து தரேன்னு சொல்லியும் இந்த ஊர் தலைவர் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு. ஆமா, அப்படி வந்து செய்து தரேன்னு சொல்லியும் இந்த வசதி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆகப்பட்டவர் இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் செஞ்சு தரல. இது தம்பி, இந்த ஊர்ல இன்னைக்கு அப்ப எங்க இருந்து வரீங்க? இப்ப நான் எங்க ஊர்ல இருந்து வரேங்க. ஊர்ல இருந்து வரீங்களா? இந்த சாலையில தான் வரீங்களா? இந்த சாலையில தான் வரோம். இந்த சாலை எத்தனை வருஷமா இது மாதிரி இருக்கு? 22 வருஷமா இந்த சாலை ரோடு போடாம இருக்கு. இது கேட்கறதுக்கு நிறைய ஆஃபீஸர் வந்திருக்காங்க. இதை ரோடு போட சொல்லி மனு எழுதி கொடுத்தோம். அவங்க ரோடு போடுறேன்னு சொல்லியும் இன்னும் 22 வருஷமா எந்த இதுவும் எடுக்கல. இதை கேட்டதுக்கு நாங்கள் ஒரு 6 தடவைக்கு மேலே போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை தொடர்ந்து தண்ணி வசதி சுத்தமாக கிடையாது. நைட்டு பசங்க 10th பசங்க 12th பசங்களாம் டியூஷன் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சாலை வசதி லைட் வசதியும் கிடையாது. இது கேட்கறதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க, அப்படி வைக்கிறதா இருந்தால் எங்கள் பொண்டாட்டி தாலி அரைமனை வச்சு தான் பண்ண சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கே நடந்து வரணும்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு நடந்து வரணுங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் லைட் வசதியே கிடையாது. லைட் வசதியே கிடையாதுங்க. ஒரு 2 லைட் போட்டிருக்காங்க. அது என்ன 2 அடி தான் அடிக்குது. மண்ணன் லைட் மாதிரி எரியுதுங்க. அந்த லைட் வசதி கேட்டு நீங்க எதனா சொல்லிருக்கீங்களா? எம்மாத்திர சொல்லிருங்க. எதுவா இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க லைட் வசதிக்கும் கேட்டு பாத்து. லைட் வசதியும் கேட்டு லைட் வசதிக்கும் குடிநீர் வசதிக்கும் சாலை வசதிக்கும் எல்லாரும் எதுவுமே செய்து நடவடிக்கை எடுக்கல. எங்க ஊர் நடவடிக்கை எடுத்து வீடியோ வந்திருக்காரா? வீடியோ வந்திருக்காரு. எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சுங்க. எதுவும் பேராமட்டே கண்டுக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த ஊருக்கு எவ்வளவு மனு கொடுத்தாலும் எவ்வளவு இது பண்ணாலும் வந்து பாக்குறாங்களே கண்டி எந்த நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இது சிறிது மாதத்துக்கு முன்பு பசங்க சைக்கிள்ல வந்த பசங்க 2 பேர் ஊந்து ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க. இந்த சாலையில தானே? இந்த சாலையில தாங்க. இந்த சாலையில தான் இந்த டர்னிங்லங்க. இந்த டர்னிங். ஆமாங்க. ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்களே. இப்போ நடந்த சம்பவம் தானே இது? இப்போ நடந்த சம்பவம் தாங்க. பாத்தீங்களா? இந்த சாலையை பாருங்க. இந்த சாலையை பார்த்து நீங்களே பாருங்க. சாலை சிறிது நேரத்துக்கு முன்பு 2 பேர் ஹாஸ்பிடலில் சேர்த்து இருக்கு. சின்ன பசங்க 2 பேர் வந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆகி இந்த டர்னிங்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடலில் சேர்த்து இருக்கு. இதுவும் பார்த்தாமல் இந்த வண்டியில் வந்தவர்கள் இந்நேரம் கீழே வந்திருப்பார்கள். அவர்கள் நிறுத்தி கேடுதான் தகவல் சொல்கிறார்கள். அதுவும் மட்டும் பாத்தீங்கன்னா ஐயா, இந்த லைட் வசதி இல்லை என்று சொல்கிறீங்க. இரவில் எத்தனை மணிக்கு பசங்க பள்ளியோட வச்சுட்டு வர்றாங்க? 8 இல்லைன்னா 9 மணிக்கு மேல வராங்க. இதெல்லாம் லைட் வசதி இல்லைன்னு கேட்டா எல்லாம் பேர் கல்லை தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைட் வசதி இல்லைன்னு சொல்லி கேட்டாலும் தலைவர் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் லைட் வசதி செய்து தான் அந்த லைட்டை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டும் உடைக்கிறாங்க. ஆனா லைட் யாரும் உடைக்க மாட்டாங்க. அது நல்ல லைட்டா தந்து போட சொன்னா எதுவும் கெட்டுமோ லைட்டா தந்து போடுறானுங்க. அதாவது ரேட்டு உயர்ந்த தரத்துல லைட் வாங்கி உயர்ந்த தரத்துல லைட் தர சொல்லாம நல்லா சாதா லைட் தந்து போட்டு ஏரியாம வீணா போயின்னு இருக்குது. சரி.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாலைக்கும் இந்த குடியிருக்கும் நீங்க போராட்டம் பண்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. இது உடனே செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே செஞ்சா கொஞ்சம் நல்லதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆனா உடனே செய்யற மாதிரி தெரியல. 22 வருஷமா அப்படிதான். உங்களுக்கு தேவையானது சாலை வசதி வேண்டுமா, இப்ப குடிநீர் வசதி வேண்டுமா? எங்களுக்கு முக்கியமா இந்த 2 வசதி வேண்டுங்க. இந்த 2 வசதி வேண்டுமா? இந்த 2 வசதிக்காக தான் இன்னமும் நீங்க போராடி இருக்கீங்க. இன்னும் இல்ல 22 வருஷம் இந்த வசதிக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எவ்வளவு செஞ்சு பார்த்தீங்க? இது வரைக்கும் எந்த போராட்டம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க. எடுக்கலீங்களா? அப்படி இருந்த போது நீங்க போராட்டம் இன்னைக்கு இறங்கிருக்கீங்களா? இன்னைக்கு காலம் என்ன? இன்னைக்கே ஒரு நல்ல முடிவு தெரியும் தாங்க இறங்கி இருக்கிறோம். ஆனா எதுவும் தெரியற மாதிரி இல்ல. காலையில குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு சென்றாங்க. மக்கள்லாம் இந்த ஊருக்கு சென்றாங்க. குடிக்க தண்ணி ஊர்ல இருக்கிறவங்க எங்க செல்வாங்க? குடிக்கிறதுக்கு ஒரு குடம், அப்புறம் ஒரு தண்ணி 5 ரூபா கொடுத்து பக்கத்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வராங்க. எதுக்காக இருந்தாலும் போர் போறாங்க தவிர பழுப்பு வச்சுன்னு வந்து விடத்து கிடையாது. இதெல்லாம் கேட்கறதுக்கும் நீங்களாம் கேட்க கூடாது, காலங்குட்டிங்க கேக்குதுன்னு சொல்றாங்க. இளைஞர் பசங்க கேட்கறதால நீங்க ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கறாங்களா? இது மாதிரிலாம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க தான் போராட்டம் பண்ணீங்க. ஆமா, இது வரைக்கும் நாங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து கூட்டத்துல கலந்துருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. ஊர்ல இருக்கிற கூட்டங்கள், அதாவது பொதுமக்கள் வந்து கூட்டத்துல கலந்துருக்காங்களா? பொதுமக்கள் வந்து சில டைம் கலந்துருக்காங்க. ஆனா அவங்க கலந்தும் யாரும் எதுவும் நடவடிக்கை எடுத்து, அதாவது அதிகாரிகள் வராங்க, அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே கம்முன்னு போயிடுறாங்க. எத்தனை மாசத்துக்குள்ள செய்தி தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள செய்யறேன்னு சொல்றாங்க. லெட்டர் எழுதி கொடுத்துறாங்க. இது லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது பழகுது. செய்தி தரேன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு கலெக்டரே வந்திருக்காரு பழகுது. கலெக்டர் வந்திருக்காரு, ஊர் தலைவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. இது வரைக்கும் இந்த வசதி செய்தி தரல. முக்கியமா செய்யவே இல்லைங்க. 6 மாசத்துக்குள்ள செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. நிச்சயமா செய்து தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது செய்தி தரேன்னு சொல்லி 6 மாசத்துல சொல்லியிருக்காரு பழகுது. இது வரைக்கும் அந்த வசதி செய்யவே இல்லைங்க. சரி பாருங்க, இந்த பேராம்பட்டி இந்த செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் பேராம்பட்டி என்று சொல்ற ஊர் சாலை இந்நேரம் பேசியிருந்ததை பற்றி, இந்த சாலையை பற்றி தான் பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த சாலை சீரமைக்கவில்லை. இது வரைக்கும் இந்த சாலை இப்படியா தான் இருக்கா கண்டி. இது வரைக்கும் எந்த வசதியும் செய்து தரவில்லை. சாலையை பாருங்க, வெறும் ஜல்லியும் கில்லியமாக தான் இருக்குது. இது வரைக்கும் 22 வருஷம் ஆகி இது வரைக்கும் இந்த சாலை போட்டு தரலன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மண் இந்த ஓரத்தில் வந்து இந்த மண் அணையத்தினால இந்த மண் அணைஞ்சிக்கினே தான் வருது. இந்த மண்ணை வாரி அந்தாண்ட அப்புறப்படுத்தவும் முடியாது. இந்த ஜல்லி ஏற்படுத்தினால ஜல்லி கிளம்புனால இந்த சைடு மண்ணை மட்டும் வாரி இந்த சாலையில் அமைக்கிறாங்களே கண்டி. இது வரைக்கும் இந்த வசதி எதுவுமே செய்து தரல. இது வரைக்கும் இந்த சாலைக்காக பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை போராட்டம் நடந்தோம். இது வரைக்கும் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு. இதுவும் பார்த்தாமல் எவ்வளோ இளைஞர்கள் வந்து பக்கத்து ஊரை சேர்ந்த இளைஞர்களும் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டக்காரங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் நடத்தியும் இது வரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்ற பதில் தான் வருது. யாரையே கேட்டு பார்த்தாலும் இந்த ஊர் இளைஞர் பசங்கள் இது வரைக்கும் வந்து 6 முறையாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு அருகில் வந்து விட்டோம். பஸ் ஸ்டாண்டை நோக்கி பஸ்ஸு சென்றது. அதை மறியல் இது வரைக்கும் 6 முறையாக மறியல் பண்ணியிருக்காங்க. யாரோ அதிகாரிகளே வந்திருக்காங்க என்று சொல்கிறார்கள். தம்பி இங்கே வா தம்பி, இங்கே பாருங்க மண்ணெண்ண விளக்கு சார். இதான் உங்களுக்கு இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட். மற்ற ஊர் ரோட்டுக்கும் எங்கூர் ரோட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இது அந்த ரோடு எப்படி இருக்குது, இந்த ரோடு எப்படி இருக்குது. 20 வருஷம் ஆகுது, ஒன்றும் ரோடும் போடல, எதுவும் போடல. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, உப்பு தண்ணியாக இருக்குது. வெளியிலேருந்து உப்பு தண்ணி போர் போட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர் தலைவர் ரொம்ப எதுவுமே பண்ணுறதே கிடையாது.